உங்களுக்குள்ள எப்போதாவது விவரிக்கவே முடியாத ஒரு ஆழமான ஏக்கம் ஏற்பட்டிருக்கா? ஒருவேளை அந்த ஏக்கம் உங்க வாழ்க்கையே மாத்தப் போற ஒரு பெரிய அழைப்புக்கான தயாரிப்பா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம நம்மளோட ஆழமான விருப்பங்களுக்கும் ஒரு தெய்வீக அழைப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த தொடர்பை தான் பார்க்க போறோம். இந்த கதை ஆரம்பிக்கிறதே மனச தொடுற ஒரு வரியோட தான். அண்ணா உண்ணாமல் அழுவார். இந்த சில வார்த்தைகள்ல துயரத்துல முழுகி போன ஒரு பெண்ணோட மொத்த வேதனையும் நம்மளால உணர முடியுது. சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இது முழுக்க முழுக்க அண்ணாவையும் அவங்க சுமந்திருந்த அந்த ஆழமான ஏக்கத்தையும் பத்தினது. சாமுவேல் முதல் நூல்ல இருந்து வர்ற இந்த கதை எல்கானா மற்றும் அவரோட குடும்பத்தை நமக்கு அறிமுகப்படுத்துது. வெளியிலிருந்து பார்க்கறதுக்கே இது ஒரு சாதாரண குடும்பம் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உணர்ச்சி புயலே வீசிட்டு இருந்துச்சு. இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எல்கானாவுக்கு 2 மனைவிகள். ஒரு பக்கம் பெனினாவுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆண்டவரே அவங்க கருப்பையை அடைத்திருந்ததா சொல்லப்படுது. கணவன் எல்கானா அண்ணா மேல ரொம்ப பாசமா இருந்தாலும் அவளோட மனக்குறை மட்டும் தீரவே இல்ல. இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் சோகம் இல்லைங்க. வருஷம் வருஷம் அவங்க சீலோவில் இருக்கிற ஆண்டவரோட இல்லத்துக்கு போற ஒவ்வொரு தடவையும் பெனினா அவளை வார்த்தைகளால குத்தி காயப்படுத்துவா. அதனால அண்ணா சாப்பிடாம யார்கிட்டயும் பேசாம தனியா அழுதுகிட்டே இருப்பா. அது அவளோட இதயத்துல ஆறாத ஒரு காயமா மாறிடுச்சு. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவளோட கணவன் எல்கானாவோட பதில் தான். நான் உனக்கு 10 மகன்களை விட மேலானவன் இல்லையான்னு கேக்குறான். அவனோட அன்பு உண்மையானதுதான். ஆனா அவனால அண்ணாவோட ஏக்கத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கவே முடியல. சில ஏக்கங்களை மனுஷங்களோட அன்பால ஒருபோதும் நிரப்ப முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இப்போ அண்ணாவோட அந்த தனிப்பட்ட அமைதியான துக்கத்திலிருந்து அப்படியே கதை வேறொரு தளத்துக்கு மாறுது. சரித்திரத்தோட போக்கே மாத்தி அமைக்க போற ஒரு பொதுவான அழிவிப்புக்கு நம்ம வரோம். இதுதான் இந்த கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. மார்க் நற்செய்தியில வர்ற இந்த ஒரு வரி இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு பிரகடனம். இயேசு தன்னோட பொது பணிய இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளோட தான் தொடங்குறார். காலம் நிறைவேறிவிட்டது, அதாவது ஒரு புதிய சகாப்தம் தொடங்கிடுச்சு. இயேசுவோட இந்த செய்தியில பாத்தீங்கன்னா 4 தெளிவான படிகள் இருக்கு. முதல்ல ஒரு அறிவிப்பு, இறையாட்சி வந்துருச்சு. 2வது ஒரு கட்டளை, மனம் மாறுங்க. 3வதா ஒரு அழைப்பு, ஏன் பின்னாடி வாங்க. கடைசியா ஒரு வாக்குறுதி, நான் உங்களுக்கு ஒரு புது நோக்கத்தை தருவேன். இது ரொம்பவே நேரடியான சக்தி வாய்ந்த ஒரு செய்தி. அப்போ வாழ்க்கையே மாத்த போற இந்த அழைப்பை கேட்கறது யாரு? எந்த ராஜாக்களுமா, அறிஞர்களா? இல்லவே இல்ல. வலை பிடிச்சு கைகள் காய்ச்சு போன, வெயில்ல முகம் கருத்த சாதாரண மீனவர்கள். சீமோனும் அந்திரியாவும் கடல்ல வலை வீசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை. சரி, இயேசு கூப்பிட்டாரு. ஆனா அதுக்கு அந்த சீடர்கள் எப்படி பதிலளிச்சாங்க? அதுதான் இந்த கதையோட உச்சகட்டமே. அவங்களோட பதில் நாம கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேகமா இருந்துச்சு. இந்த கால வரிசையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அங்க யோசிக்கிறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ நேரமே இல்ல. உடனே அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரே ஒரு நொடியில அவங்களோட மொத்த வாழ்க்கையும் மாறுது. இவ்ளோ வேகமா வாழ்க்கையே மாத்திர ஒரு முடிவை எடுக்க நமக்கு என்ன தேவைப்படும்னு யோசிச்சு பாருங்க. கதை இதோட முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் இயேசு யாக்கோபையும் யோவானையும் பார்க்கிறார். அவங்க தன்னோட அப்பா செபதேயுவோட படகுல உட்கார்ந்து வலைகளை சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வேலையில ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அவங்க எதையெல்லாம் விட்டுட்டு போனாங்கன்னு பாருங்க. வெறும் வலைகளை மட்டுமா? இல்ல, அவங்களோட தொழில், அவங்க சொத்தான படகு, அவங்க குடும்பம், ஏன் தன்னோட அப்பாவையும் அங்கேயே விட்டுட்டு ஒரு முழுமையான அர்ப்பணிப்போட இயேசுவை பின்தொடர்ந்து போறாங்க. பொதுவா ஒருத்தர் தன்னோட எல்லாத்தையும் விட்டுட்டு போறாருன்னா நாம அதை ஒரு பெரிய இழப்பாத்தான் பார்ப்போம், இல்லையா? ஆனா பதிலுரை பாடல் இதுக்கு முற்றிலும் ஒரு புது பார்வையை கொடுக்குது. அது இதை ஒரு இழப்பா பார்க்காம ஒரு நன்றியோட வெளிப்பாடா பாக்குது. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் மனசுல என்ன தோணும்? எல்லாத்தையும் இழந்துட்டோமேன்னு ஒரு வருத்தமா, இல்ல வேற ஏதாவது உணர்வா? திருப்பாடல் நமக்கு ஒரு ஆச்சரியமான பதிலை கொடுக்குது. அந்த உணர்வு இழப்பில்ல, ஆழமான நன்றி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். அவங்க விட்டுட்டு போனது ஒரு தியாகமா இருக்கலாம், ஆனா அதை விட முக்கியமா அது ஒரு நன்றியோட காணிக்கை. இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. நன்றி பலிங்கிறது நாம எதையோ இழந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டு கொடுக்கறது இல்ல. அதுக்கு பதிலா அதை விட பல மடங்கு பெரிய ஒரு விஷயத்த, அதாவது ஒரு புது வாழ்க்கைய, ஒரு புது நோக்கத்தை பெற்றுக்கொண்டதுக்காக நாம செலுத்துற நன்றியோட பரிசு. அவங்களோட இந்த புது வாழ்க்கை வெறும் வெறுமையா இல்ல, அது வழிபாட்டாலையும் நோக்கத்தாலையும் நிறைஞ்சிருக்கு. பழைய வாழ்க்கையோட அடையாளமான வலைகளை கீழே போட்டுட்டு மீட்போட கிண்ணத்தை கையில எடுக்கிறாங்க. இது ஒரு புதிய மேன்மையான அடையாளத்தை குறிக்குது.
ஆக எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போமா? ஒரு பக்கம் அண்ணாவோட கதை ஒரு நிறைவுக்காக ஏங்குற மனுஷனோட ஆழமான ஏக்கத்தை காட்டுது. இன்னொரு பக்கம் நற்செய்தி அந்த ஏக்கத்துக்கான பதில தருது. அந்த பதில் என்னன்னா, அது ஒரு தெய்வீக அழைப்பு. அதுக்கு நாம நன்றியோட முழுமையா சரணடையும் போது நமக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்குது. இது கடைசியா நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. நம்ம வாழ்க்கையில நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வலைகள் என்ன? அது சில பழக்க வழக்கங்களா இருக்கலாம், சில சௌகரியங்களா இருக்கலாம், இல்ல சில உறவுகளா கூட இருக்கலாம். ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நம்ம விட்டுவிட வேண்டிய அந்த வலைகள் என்னென்ன? இது நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி.